ஐ திங்க் நம்ம தேடிட்டு இருக்க கில்லர் ஒரு மென்டலி டிஸ்டர்ப்ட் பர்சன், a complete psychopath. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு கிரைம் த்ரில்லர் ப்ளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியை வெளிவந்திருக்க சீதாராம் த செகண்ட் கேஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ்காரராக இருக்கார். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, சார் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஆணோட பிணம் கிடக்குது, வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவரும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் கை கால்லாம் இரும்பு கம்பியால் கட்டப்பட்ட நடையில் இறந்து கிடக்கிறாரு. சாதாரணமாக கொலை பண்ணுறவன் இந்த மாதிரி கொலை பண்ண மாட்டான், இது ஏதோ ஒரு விதமான பேட்டர்னில் இருக்குது, ஒரு சீரியல் கில்லர் வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கும் போதே 2 நாள் கழிச்சு அதே மாதிரி இன்னொரு டெட் பாடியும் கிடைக்குது. ஸோ ஒரே ஒரு சீரியல் கில்லர் எவனோ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க தொடர்ந்து கொலைகள் நடந்த வண்ணமாக இருக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, இந்த மாதிரி ஆண்களை தேடி பிடிச்சி கொலை பண்ணுற அந்த சீரியல் கில்லர் யார், படத்தோட ஹீரோ அதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இன்னொரு டெட் பாடி கிடைச்சிருக்கா? இந்த படம் பார்க்கும்போது எனக்கு லிட்டரலி போர் தொழில் தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. போர் தொழிலில் இருக்கக்கூடிய நிறைய சிமிலராட்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கும். எப்படி அந்த படத்தில் ஃபஸ்ட்டு யார் ஒரு கல்பிரிட்னு காட்டுவாங்களோ, அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அடித்து கிளைமேக்ஸில் யார் சீரியல் கில்லர்னு சொல்லி ரிவீல் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சொன்னால் இந்த படம் கண்டிப்பாக ஸ்பாய்லர் ஆயிரும். வாய்ப்பு கிடச்சா இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு கர்நாடிக் ஃபிலிம். கர்நாடிக்கில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃபாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்த காந்தாரா, இது தவிர படங்கள் பெருசாக சைன் ஆகலை. இந்த படத்தை பார்க்கும்போது லிட்டரலி ஒரு பி கிரேட் மூவியாக தாங்க இருக்குது. படத்தில் நான் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், எதுலேயுமே நான் குறை சொல்லலை. ஆனால் படத்தோட மேக்கிங் பார்க்கும்போது அங்கங்கே சின்னதாக பி கிரேட் மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்களில் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்போது சுற்றி இருக்கவங்களாம் பெரிய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எப்படி ஷூட்டிங் பார்த்தா வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. நமக்கு அப்பட்டமாக தெரியுது ஷூட்டிங் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அந்த கர்நாடகா இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் படமாக பார்க்கும்போது படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தான். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே உங்களை போர் அடிக்காது. படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த கொலைகள் விழுவுறதா இருக்கட்டும், அதை ஹீரோ கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்குண்டான ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, அந்த சீரியல் கில்லர் ஏன் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணுறான், அவனுக்கு உண்டான பேக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வழக்கமாக இந்த சீரியல் கில்லர் ஸ்டோரியில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்னாக இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா டேரக்டர் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதை தவிர கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்கிங், அது பட்ஜெட் விஷயமா என்னன்னு தெரியல, மேக்கிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது இந்த படம் அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கும். வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது மெச்சூரலுக்கு உண்டான ஒரு படம். படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடல் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட ரத்தம் தெரிக்கக்கூடிய சீக்வன்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்லை, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். மொத்தத்தில் இந்த சீதாராம் செகண்ட் கேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இடங்களில் எனக்கு போர் தொழில் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. போர் தொழில் அளவுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு படம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு படம்னு வச்சுக்கலாம். ஆனால் படம் லிட்டரலி 2.5 மணி நேரம் தான். இதில் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி லிட்டரலி எங்கேயுமே போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகவே கொண்டு போயிருக்காங்க. படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது கர்நாடகா ஃபிலிம் அப்படின்றப்பே பட்ஜெட் நம்மளை விட அங்கே லோவாக தான் இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்கே சுற்றி இருக்க அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதை தவிர படத்தில் பெருசாக எனக்கு குறை சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. ஜாலியாக போய் உட்காந்திங்க அப்படின்னா படம் 2 மணி நேரம் உங்கள்கிட்ட ஃபில் பண்ணும். படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடல் கண்டென்ட் இல்லைனா கூட ரத்தம் தெரிக்கக்கூடிய சீக்வன்ஸ் இருக்குது. இது மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு உண்டான இது படம் இல்லை, நீங்கள் ஒரு மெச்சூராக இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதா வெளியே லைக் கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. என்னோட உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.